சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம அண்ணாமலை குடும்பத்தோட காரில் வந்து இறங்கி மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாரு இல்லையா. ஏன்னா கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை போய்கிட்டு இருந்ததுனால ஸ்ருதியோட அப்பா வந்து மாப்பிள்ளை வீட்டில் எதுவுமே பேசவே இல்லையா. இப்போ தான் முதல் முறையாக பேசுகிறாரு. அவங்களோட பிளான் நம்ம மூலியமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முத்து மூலியமாக தான் வரணும் அப்படின்னு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெருசாக எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ அண்ணாமலை முதல் கொண்டு எல்லாத்தையும் கும்பிட்டு கூப்பிடுறாரு, வரவேற்கிறாரு. அதே மாதிரி தான் முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கிறாப்புல. காரணம் நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா முத்து பக்கத்திலே இருந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் முத்து வந்து பெருசாக எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மீனாவும் பக்கத்திலே உட்காந்துருக்குறாங்க. இங்கே ஸ்ருதியோட அப்பா ஏதோ பண்ணி பார்க்குறாரு. அண்ணாமலையை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு ஆளை கொண்டு வந்து அண்ணாமலை பக்கத்தில் உட்கார வச்சு உதைக்கெல்லாம் விட்டு பார்க்குறாரு. ஆனால் நம்ம அண்ணாமலைக்கு என்ன பிளான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அங்கேருந்து ஏந்திரிச்சு தனியாக போயிடுறாரு. இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே விஜயா வந்து நேராக ரோகிணிகிட்ட போயிட்டு எங்கே உங்கள் அப்பா இன்னும் காணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. ரோஹிணியும் ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி இன்னும் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கலையாட்டுக்கு, நாட் ரீச்சபிள்லேயே இருக்குது நம்பரு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சின்ன பிரச்சனையை மறந்துடுவாங்க, அப்பா வராத மறந்துடுவாங்க. ஸோ அதனால் எப்படியாச்சும் பிரச்சனையை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதியோட அப்பா அம்மாவும் சரி, இங்கே ரோஹிணியோட ஃப்ரெண்டும் சரி முத்துவை வச்சு தான் கேம் பிளான் பண்ணணும் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம முத்து மீனா பக்கத்துலேயே இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு.